வணக்கம் விவாஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் இரும்பு சத்து அப்படின்னா என்ன, இரும்பு சத்துனால நமக்கு என்ன பயன் இருக்கு, இரும்பு சத்து குறைபாட்டால உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதோட சிம்டம்ஸ் என்னென்ன, உடம்புல ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கு, ரத்தத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்காக இயற்கையான முறையில 12 வகையான உணவுப் பொருட்கள் பற்றி இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது இரத்த சோப்பணுக்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புரதம். இது உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்றதுக்காக உதவுது. இரத்தத்தில் ஆரோக்கியமான அளவிலான ஹீமோகுளோபின் இருப்பது ஒட்டுமொத்த ஆற்றல், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உறுப்பு செயல்பாட்டிற்கு ரொம்ப முக்கியம். குறைந்த ஹீமோகுளோபின் எண்ணிக்கை அல்லது இரத்த சோகை ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவங்க உடம்புக்கு ஆக்சிஜன் சரியா கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அறிகுறிகளும் விளைவுகளும் நபருக்கு நபர் மாறுபடும், ஒரே மாதிரியாக எல்லாருக்கும் இருக்காது. ஆண்களா இருந்தா டெசிலிட்டருக்கு 13.5 கிராம் இருக்கணும், பெண்களா இருந்தா டெசிலிட்டருக்கு 12 கிராம் இருக்கணும். குழந்தைகளா இருந்தா அவங்கவுங்க வயதை பொறுத்து மாறுபடும். யாராருக்கெல்லாம் ரத்த சோகை வரலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இரும்பு சத்து, வைட்டமின் B12, போலேட் இந்த மாதிரி சத்துக்கள் குறைவா இருக்கிறவங்களுக்கு ரத்த சோகை வரலாம். நாள்பட்ட நோய்கள், அதாவது சிறுநீரக நோய், புற்றுநோய், நீரிழிவு இந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்களுக்கு ரத்த சோகை ஏற்படலாம். ரத்த இழப்புனால கூட ரத்த சோகை வரலாம். அதாவது காயங்கள், அறுவை சிகிச்சை, மாதவிடாய் மற்றும் புண்கள் இதெல்லாம் ஏற்படும் போது ரத்த இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ரத்த சோகை வரலாம். அடுத்ததா எலும்பு மஜ்ஜையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ரத்த சோகை வரலாம். அடுத்ததா மரபியல் வழியாக ரத்த சோகை ஏற்படலாம். அதே மாதிரி சில பேருக்கு கர்ப்பம் தரிக்கும் போது ரத்த சோகை ஏற்படலாம். குறைந்த ஹீமோகுளோபின் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் தென்படும் அப்படின்னா, சோர்வு மற்றும் பலவீனம், மூச்சு திணறல், வெளிர் அல்லது மஞ்சள் நிற தோல், தலை சுற்றல் அல்லது லேசான தலைவலி இருக்கும். குளிர்ந்த கைகள் மற்றும் கால்கள், அதாவது கால்கள் கைகள் குளிர்ச்சியா இருக்கும். விரைவான அல்லது ஒழுங்கற்ற இதய துடிப்பு ஏற்படும். சில பேருக்கு அதிகமான தலைவலி இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும் போது மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல விளைவுகள் சிக்கலை ஏற்படுத்தும். ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க 12 இயற்கையான வழிகள் பற்றி பார்க்கலாம். ஆரோக்கியமான ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க எப்போதும் மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களோட உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறையில சில மாற்றங்கள் செஞ்சாலே போதும். உணவு முறையில என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதா இரும்பு சத்துக்கள் நிறைந்த உணவை அதிகமா சாப்பிடணும். இரும்பு சத்துக்கள் எந்தெந்த உணவுல அதிகமா இருக்கு அப்படின்னா, சிவப்பு இறைச்சி, பருப்பு வகைகள், கீரைகள், டோஃபு, பூசணி விதைகள் மற்றும் வலுவூட்டப்பட்ட தானியங்கள் போன்றவைகள்ல இரும்பு சத்து அதிகமா இருக்கு. ரெண்டாவதா வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க. இரும்பு சத்து உறிஞ்சுதலை அதிகரிக்கணும் அப்படின்னா அதுக்கு வைட்டமின் சி சத்து தேவை. அதனாலதான் வைட்டமின் சி சத்துகள் அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது. இந்த வைட்டமின் சி சத்து எதுல எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னா, சிட்ரஸ் பழங்கள்ல இருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ராபெரி, சிவப்பு மற்றும் பச்சை குடைமிளகாய் மற்றும் பிராக்கோலி இந்த உணவுல எல்லாம் அதிகமான வைட்டமின் சி சத்து இருக்கு. ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த வைட்டமின் சி உணவுகளை அதிகமா எடுத்துக்கணும். மூன்றாவது போலேட் நிறைந்த உணவுகள் சாப்பிடணும். போலேட் அப்படிங்கிறது B9 அப்படிங்கிற ஒரு சத்து. இந்த சத்து இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குவதற்கு ஒரு முக்கியமான காரணமா அமையும். போலேட் அப்படிங்கிற சத்து அடர் பச்சை இலை காய்கறிகள்ல நிறைய இருக்கு. அதே மாதிரி பீன்ஸ் மற்றும் வெண்ணெயில நிறைய இருக்கு. அதனால இந்த சத்துக்கள் இருந்த உணவுகளை நீங்க அதிகமா எடுத்துக்கலாம். நான்காவதா வைட்டமின் B12 சத்து. முட்டை மற்றும் பால் பொருட்கள்ல வைட்டமின் B12 சத்து அதிகமா இருக்கு. இது ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு உதவுது. முட்டை, பால் பொருட்கள் மட்டும் இல்லாம இறைச்சி மற்றும் செறிவூட்டப்பட்ட தாவர அடிப்படையிலான பால் ஆகியவற்றில் வைட்டமின் B12 சத்து அதிகமா இருக்கு. அதனால ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த வைட்டமின் B12 சத்து நிறைந்த உணவுகளை நீங்க எடுத்துக்கலாம். ஐந்தாவதா வார்விரும்பு சமையல் பாத்திரங்களை பயன்படுத்தி சமைக்கிறது. அமிலத்தன்மை கொண்ட உணவுகளை தான் பெரும்பாலும் நாம சமைக்கிறோம். அதனால இந்த வார்விரும்பு பாத்திரத்துல நம்ம சமைக்கும் போது உணவுகள்ல இருக்கக்கூடிய இரும்பு சத்து இன்னும் அதிகமாகும். ஆறாவதா இரும்பு சத்து கிடைப்பதை தடுக்கக்கூடிய உணவுகளை குறைப்பது. நமக்கு கிடைக்கக்கூடிய இரும்பு சத்தை தடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேநீர், காஃபி, கால்சியம் நிறைந்த உணவுகள் மற்றும் பானங்கள் இதெல்லாம் சொல்லலாம். இந்த வகை உணவுகள் அனைத்தும் இரும்பு மற்றும் இரும்பு சத்து உறிஞ்சுதலை தடுக்கும். அதனால ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காஃபி, டீ தவிர்ப்பது நல்லது. ஏழாவதா பீட்ரூட் சாப்பிடலாம். பீட்ரூட்ல இரும்பு சத்து மற்றும் போலேட் சத்து அதிகமா இருக்கு. இவை இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியை அதிகரிக்க உதவி செய்யும். எட்டாவதா பருப்பு வகைகளை அதிகமா சாப்பிடலாம். பருப்பு வகைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பீன்ஸு, பயிறு வகைகள் மற்றும் கொண்டக்கடலை ஆகியவற்றில் இரும்பு சத்து மற்றும் போலேட் சத்து அதிகமா இருக்கு. இந்த மாதிரியான பருப்பு வகைகளை நீங்க சாப்பிடும் பொழுது ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும்.
9வதா மாதுளை மற்றும் பேரிச்சம்பழங்களை சேர்த்துக்கலாம். இந்த பழங்கள்ல இரும்பு சத்து மற்றும் இரத்த சிவப்பணுக்களை உருவாக்க உதவக்கூடிய பிற தாதுக்கள் நிறைய இருக்கு. அதனால இந்த மாதிரியான பழங்களை நீங்க அடிக்கடி எடுத்துக்கலாம். 10வதா அதிகமா தண்ணீர் குடிக்கணும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இரத்த ஓட்டத்தை சீராக இயக்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி ஆக்சிஜனும் நிறைய கிடைக்கும். 11 உடற்பயிற்சி செய்யணும். இயல்பா செய்யக்கூடிய உடற்பயிற்சி அதிக இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குறதுக்கு உதவி செய்யும். 12வதா பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது. பொதுவாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல ஹீமோகுளோபின் தயாரிக்க உதவக்கூடிய எந்த ஒரு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் எதுவும் இருக்காது. மாறாக கிடைக்கக்கூடிய இரும்பு சத்தை தடுக்கக்கூடியதாக இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மாறும். அதனால பதப்படுத்தப்பட்ட உணவுகளை முடிந்த அளவு குறைத்துக் கொள்வது நல்லது. ஹீமோகுளோபின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதய கோளாறுகள், இதய செயலிழப்பு ஏற்படலாம். அன்றாட வேலைகளை செய்வதை கடினமாக்கும் அதீத சோர்வு ஏற்படலாம். கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக விரைவில் பிரசவம் ஆகலாம். குறைந்த எடையோட குழந்தை பிறக்கலாம். அதே மாதிரி குழந்தைகளின் அறிவாற்றல் மற்றும் வளர்ச்சி திறன்ல தாமதம் ஏற்படலாம். மருத்துவரை எப்போது போய் பார்க்கலாம் அப்படின்னா, எல்லா நேரங்களிலும் சோர்வா மற்றும் பலவீனமா இருக்குது அப்படின்னு உணரும் போது, மூச்சு திணறல் ஏற்படும் போது, அதே போல இதய துடிப்பு வேகமா அல்லது வழக்கத்துக்கு மாறாக இருக்கும்போது, அடுத்ததா இரத்தப்போக்கு, காயங்கள் மற்றும் அதிகமாக இருக்கும்போது, அடுத்ததா வெளிர் நிறமாக தோல் மற்றும் ஈறுகள் மாறும்போது, இந்த மாதிரி நேரங்கள்ல மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சை முறைகளை மேற்கொள்வது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவில் இரும்பு சத்து அப்படின்னா என்ன, இரும்பு சத்துனால நமக்கு என்ன பலன் இருக்கு, இரும்பு சத்து குறைபாட்டால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதோட அறிகுறிகள் என்ன, ஹீமோகுளோபின் அளவை இன்க்ரீஸ் செய்யக்கூடிய 12 இயற்கையான வழிமுறைகள் மற்றும் வாழ்க்கை மாற்றங்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.